தமிழ் மாநில காங்கிரஸ் வேட்பாளர்களாக அறிவிக்கப்பட்டுள்ளவர்கள் கட்சியின் தலைவர் ஜி.கே. வாசனுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டனர். நொச்சிக்குப்பம் இந்த பகுதிகள் எல்லாம் டுமிங்குப்பம் ஆகிய பகுதிகளுடைய குடிசை மாற்று வீடுகள் எல்லாம் இடிந்து விடக்கூடிய சூழ்நிலை தான் நிலவிக் கொண்டிருக்கின்றன. இவைகளெல்லாம் மாற்றியாக வேண்டும். மக்களுடைய கோரிக்கைகளை தெரிந்து சொல்லப்போனால் வீதியிலே வியாபாரம் செய்து கொண்டிருக்கின்ற வியாபாரிகளுக்கெல்லாம் என்றைக்கு ஆபத்து வருமோ என்று அஞ்சிக் கொண்டு காவல்துறை அதிகாரிகள் அடிக்கின்ற தடியடியை தாங்கிக் கொண்டுதான் வியாபாரிகள் வியாபாரம் செய்யக்கூடிய சூழ்நிலை நிலவிக் கொண்டிருக்கிறது. இந்த நிலையை மாற்ற வேண்டும் என்று சொன்னால் சாமானியனான என்னை போன்றவர்கள் சட்டமன்றத்திற்கு சென்றால்தான் அந்த தொகுதியினுடைய முன்னேற்றத்தை உயர்த்த முடியும். அந்த அடிப்படையில் வாணியம்பாடி தொகுதியுடைய பிரச்சனைக்கு குரல் கொடுத்து பலவற்றை சாதித்து தந்திருக்கிறேன். இருந்தாலும் கூட இன்னும் பல பணிகள் நிறைவேற்ற வேண்டிய நிலையில் இருக்கிறோம். பொதுவாக வேலூர் மாவட்டம் 13 தொகுதிகளை கொண்டிருக்கக்கூடிய ஒரு பெரிய மாவட்டம். அந்த பெரிய மாவட்டத்தை பிரித்து வாணியம்பாடியை தலைநகராக கொண்டு ஒரு புதிய மாவட்டத்தை உருவாக்குவது, அதே போல இப்பொழுது 1205 கோடியிலே நான் கொண்டு வந்திருக்கக்கூடிய காவிரி ஆற்று குடிநீர் திட்டம், ஒகேனக்கல் திட்டம் முழுமையாக எல்லா கிராமங்களுக்கும் வாணியம்பாடி பகுதியில் தண்ணீர் கொடுக்கவில்லை. வாணியம்பாடி நகராட்சியிலே கூட இன்னும் முழுமையாக அந்த தண்ணீர் எல்லா வார்டுகளுக்கும் கொடுக்கப்படவில்லை. ஆலங்காயம் பேரூராட்சிக்கும் அது கொண்டு போய் சேர்க்கப்படவில்லை. ஆகவே குடிநீர் வசதியை மூலை முடுக்கெல்லாம் கொண்டு போய் சேர்ப்பது என்பது என்னுடைய தலையாய பணி. அங்கே படித்த இளைஞர்கள், பொறியியற் கல்லூரிகள் பல வந்துவிட்டன. ஆனால் படித்த இளைஞர்கள் வேலைவாய்ப்பு இன்றி பாவம் அவர்கள் அல்லல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு வேலைவாய்ப்பை உருவாக்கி தரக்கூடிய அளவிற்கு ஒரு ஐடி பார்க், அதே போல் தொழிற்பேட்டைகளை உருவாக்கி படித்த இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு மற்றும் விவசாயம் பொய்த்து போயிருக்கக்கூடிய விவசாயத்தை மீண்டும் எழுப்பி நிற்க வைப்பதற்கு பல திட்டங்களை கொண்டு வந்து, அதே போல் நக்கனாமலை என்ற ஒரு மலை இருக்கிறது. அந்த மலைக்கு இதுவரை ரோடே போடவில்லை. அங்கு இருக்கக்கூடிய பெண்கள் பிரசவத்திற்கு ஆஸ்பத்திரிக்கு வர வேண்டும் என்று சொன்னாலும் கூட அவர்கள் கட்டிலே போட்டு கொண்டு வர வேண்டிய நிலைதான் இருக்கிறது. அதற்கு ஒரு நல்ல சாலை வசதி ஏற்படுத்தி கொடுப்பது. ராஜீவ்காந்தி அவர்கள் ஏற்கனவே பிரதமராக இருந்த போது ஏசியாவிலேயே பெரிய டெலஸ்கோப் ஒன்றை காவலூர் என்ற பகுதியில் திறந்து வைத்தார்கள். அந்த மலைப்பகுதியை சுற்றுலாத்தலமாக மாற்றுவது என்று பல்வேறு வளர்ச்சிப் பணிகளை கொண்டு வருவதற்கான வாய்ப்பை என்னுடைய தலைவர் வேட்பாளராக என அறிவித்து, அங்கு இருக்கக்கூடிய மக்கள், நிச்சயமாக இருக்கக்கூடிய உயிரின் மேலான இஸ்லாமிய தோழர்களும் கிறிஸ்தவர்களும் இந்துக்களும் நிச்சயம் என்னோடு சகோதரர்களாக பழக்கக்கூடியவர்கள், எல்லோரும் எனக்கு நன்றாக அறிமுகமானவர்கள். அவருடைய